ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்ப நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல நம்ம பார்க்க போற திரைப்படம் டியர் ரதி. பிரவீன் கேவுடைய டைரக்ஷன்ல வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து டியர் ரதி. இந்த படத்தினுடைய டைரக்டர் பிரவீன் கே அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் எம்.எஸ். ஜோன்ஸ், படத்தினுடைய எடிட்டர் பிரேம் அண்ட் படத்தினுடைய டிஓபி அதாவது சினிமாட்டோகிராஃபர் லோகேஷ் இளங்கோவன். படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல சரவண விக்ரம், ஹஸ்லி, பிரேம் அண்ட் சாய், தீனா மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பத்தி சொல்லணும்னா, ஒரு லவ் ஸ்டோரி. ஆனா, அந்த பொண்ணு யாருன்னு தெரியாம, அதுக்கப்புறம் தெரிய வரும்போது வரக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ தான் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கலர் டோன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெட்ரோ லுக்ல வந்துட்டு குடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த படத்தினுடைய கதாநாயகனா அறிமுகமாயிருக்கிறாரு சரவண விக்ரம் அண்ட் கதாநாயகி ஹஸ்லி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து தொடர்ந்து பல பொண்ணுங்கள வந்து லவ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாரு. லவ் பண்ண பொண்ண வந்து கல்யாணம் பண்ணணுன்ட்டு. பட் ஆனா, அது அவருக்கு கை குடுக்காது. அண்ட் இவங்கள பார்த்து இவங்களோட பழகும்போது ஒரே நாள்லயே இந்த டிராவல் டைம பார்த்துட்டு, ஓகே செமையா இருக்கிறாங்க. இவங்களோட நம்ம வந்து லைஃப் ஸ்டார்ட் பண்ணா நல்லாருக்குன்ற மாரி லவ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணி அவங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்றாரு. பட் ஆனா லவ்வ தாண்டி இதுல இந்த பக்கம் போகும்போது லவ் வேற அண்ட் அதுக்கப்புறம் வேற அப்படின்ற மாரி பேசி கடைசியா அந்த லைஃப் எப்படி ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இது இல்லாம இந்த பொண்ணு வந்து ரொம்ப ரொம்ப சமத்து, ரொம்ப ரொம்ப இதுவான பொண்ணு, பயந்த பொண்ணு அப்படின்லாம் நெனச்சுட்டு இருக்கும்போது, பின்னாடி ஒரு பெரிய கேங்கே இந்த பொண்ண வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க இருக்கக்கூடிய இடமே வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஒரு ஏரியா. வேற தொழில் பண்றவங்க. அவங்க வந்து அதுலருந்து தப்பிச்சு வெளில வராங்க. என்ன காரணத்துக்காக வெளில வந்திருக்காங்க? எதுக்கு எல்லாரும் தொரத்துறாங்க? அண்ட் இவர்கிட்ட ஏன் இப்படி வந்து லவ் சொல்லி, லவ் பண்ற மாரி அவங்க நடிக்கிறாங்க? இல்ல நிஜமாலே லவ் பண்றாங்களா? அண்ட் இவரோட சேர்ந்து அவங்க பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள், கடைசியா எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்றாங்க? அவங்க நெனச்சது நடந்ததா? இல்லையா? அப்படின்றத சொல்லியிருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் இந்த டியர் ரதி. ஸோ ஹீரோயின வந்து மெயினா வச்சு அதுல எடுத்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் இந்த டியர் ரதி. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அங்கங்க சின்ன சின்ன அந்த சீரியஸ் டார்க் காமெடின்ற கான்செப்ட்ல வந்து கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. அது இல்லாம சரவண விக்ரம் வந்துட்டு அவர் இதுவரைக்கும் சீரியல்ல, சின்ன திரையில பார்த்துருக்கோம். அண்ட் வெள்ளித்திரையிலேயே வந்து ஒரு சின்ன கேரக்டர் பார்த்துருக்கோம். மெயின் லீட்ல வந்து இதுல நடிச்சிருக்கிறாரு. அண்ட் அவங்களோட சேர்ந்து ஒவ்வொருத்தருமே வந்துட்டு அந்த கேங்ஸ்டரா வரக்கூடிய அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அண்ட் ஹஸ்லி ஹீரோயினுடைய பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்தது. படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஜோன்ஸ் உடைய மியூசிக் படத்துக்கு பெரிய பலமா அமைஞ்சிருக்குது. அத விட முக்கியம் படத்தினுடைய டிஓபி சினிமாட்டோகிராஃபர் லோகேஷ் இளங்கோவனுடைய சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே அழகா அமைஞ்சிருந்தது. அண்ட் இந்த படத்தினுடைய தேவையான கட்டிங் அண்ட் நோட்டிங் வந்துட்டு பிரேம் எடிட்டர் வந்து பார்த்திருக்கிறாரு. இது இல்லாம படத்துல இருக்கக்கூடிய எல்லாருடைய வொர்க்கையும் கரெக்ட்டான அளவுல வாங்கியிருக்கிறாரு பிரவீன் அவர்கள், படத்தினுடைய டைரக்டர். அண்ட் எங்க வந்து மியூசிக்க கரெக்ட்டா குடுக்கணும், எங்க வந்து கம்மி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு பேக்கிரவுண்ட் ஸ்கோரோட சேர்ந்து நம்மள சிரிக்க வைக்க வேண்டிய இடத்துல சிரிக்க வைக்கிறதும், அண்ட் அந்த த்ரில்ல கொஞ்சம் கூட குறையாம கொண்டு போறதுக்கும் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஜோன்ஸ் வந்து சூப்பர்ப் சப்போர்ட் இருந்திருக்குது. அண்ட் இந்த படத்த வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு ஹெவியா கொண்டு போகாம, ஒரு மாரி லூஸ்லயே கொண்டு போய் நம்மளுக்கு தேவையான ஒரு என்டர்டெயின்மென்ட்ட குடுத்துருக்காங்க. டியர் ரதி படம் குழுவினர். அண்ட் இந்த திரைப்படம் இந்த வீக்கெண்ட் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த வீக் ரிலீஸ் ஆன படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்த்தீங்க. இதே போல நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூவோட உங்கள அடுத்த பாக்ஸ் ஆஃபீஸ்ல மீட் பண்றேன். அதுவரைக்கும் நீங்க நம்மளுடைய டீட்டெயில் ரிவ்யூ அண்ட் டே டு டே அப்டேட்ஸ் எல்லாத்தையும் சினிமால தெரிஞ்சுக்கிறதுக்கு வீப்ளே எக்ஸ் எல்லாத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.